ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு எப்படி வீட்டிலேயே ரம் இல்லாமல் அதே நேரம் ஊற வைக்காமல் எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டுக்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையிலும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். அதுதான் இதோட ரூல்ஸு. எந்த ஒரு கேக் செய்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே அந்த பேனை வந்து க்ரீஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 7 inch பேன் வந்து எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டே ஆயில் இல்லாட்டி பட்டர் தடவிட்டு நல்லா பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பட்டர் பேப்பர் உங்கள் கையில் இல்லைனாக்க மைதா மாவை இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுறணும். பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்க மைதா மாவை நம்ம வந்து கொட்டிடணும். கொட்டிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பேன் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். ஒரு அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் சட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கலாம். அந்த ஜீனி அதோடு சேர்த்தாச்சு. சட்டியில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா பரப்பி விட்ருங்க. பரப்பி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிண்டவெல்லாம் கூடாது. அந்த ஜீனி வந்து நல்லா உருகி ஒரு ப்ரௌன் கலராக வரும். அது வரையிலும் நம்ம வந்து கிண்டாமல் அப்படியே இருக்கணும். நம்ம கிண்டனோனாக்கா சரியாக வராது. இப்போ பாருங்கள், நல்லா உருகி வருது பாருங்கள் ஜீனி. இந்த நேரத்தில் நம்ம வந்து கிண்டி விடணும். கிண்டி விட்டோம்னாக்கா அது நல்லா உருகினதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலராக வர்றது வரையில் நம்ம வந்து அடுப்பில் வச்சுருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் தானே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேரமல் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எந்த கப்பில் எந்த இதில் ஜீனி எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு சுட வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி நார்மலான தண்ணியும் சேர்க்கக்கூடாது. சுட வச்ச தண்ணி ஊற்றினா தான் அது வந்து கட்டியாகாமல் இருக்கும் நம்மளுக்கு அந்த கேரமில். அதுக்காக சுட வச்ச தண்ணியை ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஊற்றினோன்னு லேசாக தெரிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம இப்போ ஊற்றி சேர்த்ததுக்கப்புறம் லேசாக கட்டிப்படுற மாதிரி இருக்கும். கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நல்லா நம்மளுக்கு அந்த தண்ணி வந்து கொதித்து முட்டை முட்டையாக வருது. இந்த நேரத்தில் 1 கப் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி கருப்பு திராட்சை, கருப்பு கிஸ்மிஸ்ஸு, மஞ்சள் கிஸ்மிஸ்ஸு, அதுக்கப்புறமாயி முந்திரி பருப்பு, பாதாம் எல்லாமே எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் பேரிச்சம்பழத்தையும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த நட்ஸ் எல்லாமே, ட்ரை நட்ஸ் எல்லாமே அதை வந்து அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நட்ஸ் போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. அதுக்காக தான் நட்ஸ் சேர்க்குறது. அப்புறம் இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி நான் வீட்டிலேயே செஞ்சது தான். இது வீடியோவும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதுமானது. ரொம்ப அதிக நேரம் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கிண்டினீங்கன்னா அந்த நட்ஸ் எல்லாம் நமக்கு சாஃப்டாக வந்துடும். ரொம்ப சீக்கிரமே எடுத்துட்டாலும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் 5 நிமிஷம் கரெக்டாக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதில் ஊற தான் அந்த நட்ஸ் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் அந்த கேக்கில் நம்ம சாப்பிட்றப்ப. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது நான் வந்து நாள் நைட்டே செஞ்சு வச்சுட்டேன், அடுத்த நாள் கேக் செய்கிறதுக்காக. நீங்கள் வந்து அப்போவே கூட செஞ்சுட்டு இந்த கேக் வந்து செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம ஊற வச்ச இதுவை வந்து 2-3 நாள் வரையிலும் நம்ம வச்சுருந்துட்டும் கூட கேக் செய்யலாம். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு கேக் நல்லாயிருக்கும். இப்போ 2 பட்டை, சின்ன பட்டையாக 2 பட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக இருந்ததுன்னா 1 பட்டை எடுத்தாலே போதுமானது. அப்புறம் 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஜாதிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜாதிக்காய் வந்து உடச்சது வந்து சின்ன பீஸாக ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பவுடராக இருந்ததுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு எடுத்துக்கோங்க. எந்த இதுவாக இருந்தாலும், ஏலக்காய் பவுட்ரு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பவுட்ரு வச்சுருந்தீங்கன்னா பட்டை பவுட்ரு எல்லாமே 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பவுட்ரு இல்லைன்னா இந்த மாதிரி ஜீனியில் போட்டு அரைச்சோன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லா பவுட்ரு ஆயிரும். அதுக்காக தான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் அந்த மிக்ஸி ஜாரு. இது வந்து சுக்கு பொடி. அந்த சுக்கு பொடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்க்குறதுனால நம்மளுக்கு அந்த கேக் வந்து நல்ல மணமாக இருக்கும். அந்த சுக்கு பொடியையும் அதோடு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே அந்த ஜீனியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுட்ராக்கி எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா இது வந்து தனித்தனியாக அரைச்சோம்னா அந்தளவுக்கு பவுட்ரு ஆகாது. அதனால் ஜீனியில் போட்டு அரைச்சோன்னா நல்லா பவுட்ரு ஆகும். அதுக்காக தான் ஜீனியில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்ல பவுட்ராக நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு.
இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கிறேன்னா. நீங்கள் வந்து பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. எப்போ சேர்க்குறதா இருந்தாலும் வெந்நீர் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அப்படி உங்கள் நட்ஸ் வந்து கெட்டியாக இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு ட்ரையான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 4 முட்டையை அதில் வந்து உடச்சி ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தால் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து முட்டை இல்லாமல் ப்ளம் கேக் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த ஜீனியையும் சேர்த்துக்கலாம் பவுட்ரு. சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி விஸ்கு வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் விஸ்கு இல்லைனாக்கா ஃபோர்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர்லாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணலை. இந்த முட்டையும் ஜீனியும் நல்லா கரையணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து கலக்கி எடுத்துக்கணும். ரொம்ப நம்மளுக்கு வந்து நுர வரவெல்லாம் கலக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்சாலே போதுமானது. இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு முட்டையும் ஜீனியும் சேர்ந்து. இந்த நேரத்தில் நான் வந்து 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயை தவிர நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் நார்மலான குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு ஊற்றிட்டு இப்போ ஒரு 1/4 கப்பு ஊற்றுறேன். மொத்தத்தில் 3/4 கப்பு ஆயில் சேர்த்தாச்சு. இதில் அதை எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது லேசாக மிக்ஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ ஒரு சல்லடை வச்சுருக்கேன். சல்லடை வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி மைதா மாவு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அடுத்து அதே 1 கப்பு அளவில் நான் வந்து 1/2 கப்பு தான் அதில் வந்து எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து 1 கப்பு மெஷர்மெண்ட்டு. அதில் 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு மொத்தத்தில் இப்போ 1/2 கப் அளவுக்கு மாவு சேர்த்தாச்சு மைதா மாவு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன் அதிலே. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கணும். நம்ம இது வந்து தனியாக சலிச்சு போடணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே சேர்த்து சலிச்சாலே போதுமானது. நல்லா சலிச்சாச்சு பாருங்கள். இப்போ சலிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி விஸ்க் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி ஒரு நல்ல மனம் வருது. அந்த பட்டை இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி சேர்த்தது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்து அது பட்டை இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அரைச்சி சேர்த்தது அது தெரியுது பாருங்கள். இப்போ வந்து கேரமல் பண்ணி வச்சுருக்க அந்த இதையும் ஃப்ரூட்ஸு நட்ஸ்லையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா எல்லாமே கலக்கி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி வேணும்னாக்க ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லாட்டி 1 டீஸ்பூன் வந்து வெந்நீர் தான் சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. என்னோடய மாவு வந்து கரெக்டான பதமாக இருக்கிறதுனால நான் வந்து இப்போ சேர்க்கலை. இந்தளவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இனிமேல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேனில் வந்து இந்த மாவை சேர்த்துடலாம். நான் வந்து இப்போ 160 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கடாயில் இல்லாட்டி இதில் இட்லி சட்டியில் அப்படி இல்லைன்னா குக்கரில் செய்கிறதுனாக்கா மண் இல்லாட்டி இது போட்டுட்டு உப்பு போட்டுட்டு வயர் ரேக் வச்சுட்டு செய்யலாம். இப்போ இந்த மாதிரி மாவு ஊற்றுனதுக்கப்புறம் முழுசாக ஊற்றாதீங்க. 3/4 இதுக்கு இல்லாட்டி 1/2 இதுக்கு ஊற்றிட்டு 3 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்க ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் உடையும். அது பத்தலைன்னுட்டு நான் அந்த மாதிரி ப்ரெட் மோல்ட்லேயும் ஊற்றிருக்கேன். அதுவே இந்த மாதிரி 3 தடவை தட்டி விட்டுக்கிறேன். தட்டி விட்டுட்டு இப்போ இதை 160 டிகிரிக்கு 55 நிமிஷம் அவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய குக்கரில் கேக் செஞ்சது, அவனில் செஞ்ச கடாயில் செஞ்சது, இட்லி பாத்திரத்தில் செஞ்ச வீடியோலாம் நிறையா இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் அவனில் வச்சுட்டேன். கரெக்டாக எனக்கு வந்து 55 நிமிஷம் ஆச்சு இந்த கேக் வேகிறதுக்கு. இது சின்னது ப்ரெட் மோல்டில் வச்சது வந்து சீக்கிரமே எனக்கு வெந்துருச்சு. 15 நிமிஷம் முன்னாடியே வெந்துருச்சு. 40 நிமிஷத்தில் இந்த ப்ரெட் மோல்டில் வச்ச கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வெளியில் எடுத்துகிட்டே பாருங்கள். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெளியில் எடுங்க. நல்லா சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. பஞ்சாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரவுண்டு டின்னில் வச்சது கரெக்டாக 55 நிமிஷம் ஆச்சு. இது வந்து 10 நிமிஷம் முன்னாடியே வெந்துருச்சு. ஏன்னா சின்ன டின்னாக இருக்கிறதுனால நம்ம வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து நம்ம பேக் பண்ணுற டைமும் வேறுபடும். அதை பார்த்துக்கணும் நம்மளுக்கு.
இது வந்து ரவுண்டு டின்னில் வச்சது வந்து நான் பட்டர் பேப்பர் போடாமல் இதுவரையில் ரொம்ப நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட்டர் பேப்பர் போடாமல் வச்சதுனால இந்த மாதிரி ஓரத்துலலாம் கொஞ்சம் எனக்கு வந்து அந்தளவுக்கு அது கரெக்டாக வரல. எடுக்கிறப்போ கொஞ்சம் பிசுறு பிசுறாக வந்துருச்சு, ஒட்டிக்கிருச்சு டின்னில். அதனால் நீங்கள் வந்து நல்லா எண்ணெய் இல்லாட்டி பட்டர் தடவிக்கங்க அந்த டின்னில். அப்புறமா நீங்கள் வந்து மைதா மாவை டஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் டேஸ்ட் வந்து ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட்டர் பேப்பர் போடாதனால ஒட்டிக்கிட்டு தான் வந்துச்சே ஒழிஞ்சு மற்றபடி எந்த ஒரு குறையுமே இல்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த கேக்கு. நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாருமே எக் கேக்கும் இருக்குது நம்ம சேனலில், எக்லெஸ் கேக்கும் இருக்குது. எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த கேக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களோட இது வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.